வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெட்டினரி டாக்டர்ஸ், அதாவது வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் பிவிஎஸ்சி, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதை பற்றி ஒவ்வொரு காலேஜை பற்றி தனித்தனியாக போடுறதுக்கு கேட்டனால தனித்தனியாக எந்தெந்த காலேஜ் இருக்குது, அதாவது சவுத் இந்தியாவில் எத்தனை காலேஜ் இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை சீட் இருக்குது, ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும், பாண்டிச்சேரியில் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு சீட்டு எப்படி கொடுக்குறாங்க, ஆல் இந்தியாவுக்கு எத்தனை % கொடுக்குறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வெட்டினரி சயின்ஸை பொறுத்தவரையில் 4.5 வருஷ கோர்ஸ் தான். இதில் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 660 சீட் இருக்குது. மொத்த காலேஜில் மொத்த சீட்டு வந்து 660 தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் 15% வந்து ஆல் இந்தியா கோட்டா நீட் பேஸில் கொடுக்குறாங்க. அதாவது நீட் மார்க் அடிப்படையில் வந்து 15% கொடுக்குறாங்க. மீதி இருக்க 85% வந்து 12வது மார்க்காக இது வச்சு மீதி இருக்க 85% கொடுக்குறாங்க. இதில் வந்து 12உடைய கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிட்டுங்க. பயாலஜியில் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், மொத்த எத்தனை மார்க்கு நம்மளுக்கு எத்தனை % வரும் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. இதை வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் வந்து கவுன்சிலிங் பண்ணலாம்னா www.tanuvas.tn.nic.in அப்படிங்கிற வெப்சைட்லையும், இமெயில் வந்து vc@dhanush.tn.nic.in அப்படிங்கிற இதுலேயும், ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபீஸை பொறுத்தவரை ஃபீஸ் மட்டும் 4000 ரூபா. மற்ற இதர செலவுகளாக இருக்குது, ஹாஸ்டல் எல்லாம் இருக்குது. ஃபீஸ் மட்டும் 4000 ரூபா கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில். இப்போ சவுத் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை காலேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். தமிழ்நாடை பொறுத்தவரையில் 7 காலேஜ் இருக்குது வெட்டினரிக்கு. பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் 1 காலேஜ் இருக்குது. கேரளாவை பொறுத்தவரையில் 2 காலேஜ் இருக்குது வெட்டினரிக்கு. தெலுங்கானாவை பொறுத்தவரையில் 3 காலேஜ் இருக்குது. ஆந்திர பிரதேசை பொறுத்தவரையில் 4 காலேஜ் இருக்குது. கர்நாடகா பொறுத்தவரையில் 5 காலேஜ் இருக்குது. டோட்டலாக வந்து 22 காலேஜ் இருக்குது வெட்டினரியை பொறுத்தவரை சவுத் இந்தியாவில். இப்போது தமிழ்நாடை பொறுத்தவரை 7 காலேஜில் எத்தனை சீட் இருக்குங்கிறத பார்ப்போம். மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னையில் இருக்குது. இதில் 120 சீட் இருக்குது டோட்டலாக. அதே மாதிரி நாமக்கல்லில் வெட்டினரி காலேஜ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டு 100 சீட் இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி வெட்டினரி காலேஜ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டில் 100 சீட் இருக்குது. அதே மாதிரி தஞ்சாவூர் வெட்டினரி காலேஜ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டில் 100 சீட் இருக்குது. அதே மாதிரி அது அட்ரஸ் பின்கோடை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிட்டுங்க. சேலம் வெட்டினரி காலேஜ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து 80 சீட் இருக்குது. அதோடைய அட்ரஸையும் பின்கோடையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிட்டுங்க. அதே மாதிரி தேனி வெட்டினரி காலேஜ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டில் 80 சீட் இருக்குது. அதோடைய பின்கோடு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். திருப்பூர் வெட்டினரி காலேஜ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டில் 80 சீட் இருக்குது. அதோடைய அட்ரஸையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிட்டுங்க. இப்போ புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரியில் வந்து 100 சீட் இருக்குது மொத்தம். இந்த 100 சீட்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா இது பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட் மட்டும்தான், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை. பாண்டிச்சேரியில் வந்து 12th வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் 47 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் வந்து 10 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க செல்ஃப் சப்போர்ட்டில். அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் செல்ஃப் சப்போர்ட்டில் வந்து இது நீட் பேஸ் மார்க்கில் 22 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. இது நீட் பேஸில் தான் அலாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ கேண்டிடேட்டை பொறுத்தவரையில் 4 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் நேஷனாலிட்டியை பொறுத்தவரையில், வெளிநாட்டுக்காரங்களை பொறுத்தவரையில் 2 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் விசிஐயை பொறுத்தவரையில் 15%ல் 15 சீட்டு வருது. மொத்தம் டோட்டலாக வந்து பாண்டிச்சேரியில் 100 சீட்டு இருக்குது. இப்போ வந்து மெட்ராஸ் வெட்டினரி காலேஜை பற்றி பார்ப்போம். இதில் 120 சீட் இருக்குது. இதை வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுற வருஷம் வந்து 1936 பண்ணியிருக்காங்க. இது சென்னையில் இருக்குது.
இந்த கட் ஆஃப் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை தெளிவாக பார்த்துக்கிடுங்க. எப்படி கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம், எத்தனை மார்க் எடுத்தால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். இது 2023 கட் ஆஃப் முடிஞ்சிருக்கிறத பற்றி ஓசியை பொறுத்தவரை 200 முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரை 198 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரை 199 முடிஞ்சிருக்குது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில். எம்பிசியை பொறுத்தவரை 198 முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரை 198.5 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 197.5 முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 192.5 முடிஞ்சிருக்குது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜை பொறுத்தவரையில். இது 12th பேஸ் அடிப்படையில் 85%க்கு. மீதி இருக்க 15% ஆல் இந்தியா கோட்டாவில் ஃபில் பண்ணுறாங்க. நீட் பேஸ் மார்க்கில் வச்சு, நீட் மார்க்கை வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ நாமக்கல் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பற்றி பார்ப்போம். இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுற வருஷம் 1985 பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் ஓசியில் 2023 எந்த சீட்டுமே போடலை. பிசியை பொறுத்தவரையில் 198 முடிஞ்சு 2023. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 98 முடிஞ்சிருக்குது, 198. எம்பிசியை பொறுத்தவரை 198 முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரை 195 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 197 முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 195 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி திருப்பூர் வெட்டினரி காலேஜை பற்றி பார்ப்போம். இது 2020 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஓசியில் எந்த சீட்டும் 2023 போடலை. பிசியை பொறுத்தவரையில் 196 முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 196 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 194 முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 193 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 192.5 முடிஞ்சிருக்குது. எஸ்டியில் 2023 சீட் அலாட் பண்ணலை திருப்பூர் வெட்டினரி காலேஜை பொறுத்தவரையில். அதே மாதிரி தேனியை பொறுத்தவரையில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண வருஷம் 2020 வெட்டினரி காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க தேனியில். இதில் ஓசியில் எந்த சீட்டும் போடலை 2023. பிசியை பொறுத்தவரையில் 196 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 192 முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 195.5 முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 193.5 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 190 முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் எந்த சீட்டை அலாட் பண்ணலை தேனி வெட்டினரி காலேஜை பொறுத்தவரையில். அதே மாதிரி திருநெல்வேலி வெட்டினரி காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையில் 2011 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ஓசியை பொறுத்தவரை 199 முடிஞ்சிருக்கு 2023. பிசியை பொறுத்தவரையில் 196 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 196.5 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 197.5 முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 194.5 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 189.5 முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 191 முடிஞ்சிருக்குது திருநெல்வேலி வெட்டினரி காலேஜை பொறுத்தவரையில். அதே மாதிரி தஞ்சாவூர் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையில் 2011 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஓசியில் 198 முடிஞ்சிருக்குது. பிசியில் 197 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் 194 முடிஞ்சிருக்குது. எம்பிசியில் 197 முடிஞ்சிருக்குது. எஸ்சியில் 195 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயில் 193.5 முடிஞ்சிருக்குது. எஸ்டியில் 194.5 முடிஞ்சிருக்குது தஞ்சாவூர் வெட்டினரி காலேஜை பொறுத்தவரையில். இப்போ சேலம் வெட்டினரி காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையில் 2020 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஓசியை பொறுத்தவரையில் சீட் அலாட் பண்ணல 2023. பிசியில் 196 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் 194 முடிஞ்சிருக்குது. எம்பிசியில் 196 முடிஞ்சிருக்குது. எஸ்சியில் 193 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயில் 193.5 முடிஞ்சிருக்குது. எஸ்டியில் 192.5 முடிஞ்சிருக்குது சேலம் வெட்டினரி காலேஜை பொறுத்தவரையில். அதே மாதிரி இப்போ டோட்டலாக எவ்வளோ கட் ஆஃப் 2022 2023 முடிஞ்சுன்னு பார்ப்போம். பிவிஎஸ்சியை பொறுத்தவரையில்
ஓசியில் வந்து 193.5 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரையில் 197.5 முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரை 191.4 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரை 194 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரை 198.1 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரையில் 191.2 முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 191.05 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரையில் 193.5 முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 188.7 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரையில் 190.5 முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 185.8 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரையில் 188.5 முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 184.2 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரையில் 186.5 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி இது வந்து அகடாமிக்கு. இப்போ வெக்கேஷனில் பார்ப்போம். ஓசியில் வந்து 188.5 2022 முடிஞ்சிருக்குது. 194.5 2022 முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரை 182.1 2022, 188.5 2023. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 178.1 2022, 177 2023. எம்பிசியை பொறுத்தவரை 172 2023 ரெண்டும், 189 2023. எஸ்சியை பொறுத்தவரை 181.7 2022, 185.5 2023. அதே மாதிரி எஸ்சிஏயை பொறுத்தவரை 181.4 2022, 194.5 2023 முடிஞ்சிருக்குது. இது வந்து டோட்டல் கட் ஆஃபை பொறுத்தவரையில். இப்போ வந்து 2022 2023 கடையில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ 2024 பொறுத்தவரை இதை விட வந்து 2023 கட் ஆஃப் விட ஒரு மார்க்கு வந்து ஒரு மார்க்கு கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கட் ஆஃபை பொறுத்தவரையில் ஒரு மார்க் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதிகமாக கூடாது. இப்போ 2022 2023 பொறுத்தவரையில் ஓசி எடுத்துட்டிங்கன்னா வந்து 4 மார்க் டிஃப்ரெண்டில் வந்து எக்ஸ்ட்ரா கூடி இருக்குது. ஆனால் 24 வந்து 2023 விட ஒரு மார்க்கு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட் வருமே தவிர 0.5 டிஃப்ரெண்ட் வரலாம். ஒரு மார்க்கு இருந்தால் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். 2024 பொறுத்தவரை வெட்டினரி காலேஜை பொறுத்தவரையில் இப்போ வந்து ஒவ்வொரு காலேஜ் வைஸாக நான் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துட்டுங்க. அந்த காலேஜ் கிடைக்கணும்னா வந்து இப்போ ஒரு மார்க் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக நினச்சிக்கலாம். வெட்டினரி காலேஜை பொறுத்தவரையில் அதிக சீட்டு இல்லை, 660 சீட்டு தான் மொத்தம் இருக்குது. இதில் ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து 15% போக 85% தான் தமிழ்நாடு கோட்டா வந்து ஃபில் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணவுடனே நான் வீடியோ போடுறேன் எப்படி கவுன்சிலிங் பண்ணணும் அப்படிங்கிறத. அதனால் வெட்டினரி காலேஜில் சேர்றவங்க அதாவது சீட் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரைவேட் காலேஜில் சேர்றவங்களுக்கும் விரும்புனா அவங்க வந்து அட்மிஷன் போடலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.